ஹே கைஸ், நான் ஆகாஷ் விஜய். எங்கடா நின்றுட்டுருக்கேன்? ஏதோ ஒரு ஊர் பேக்ட்ராப்பில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் வந்துடல. சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இடம் இருக்குது. ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பசங்க ஒரு 4 பேர் நம்ம சேர்ந்தோம்னாலே வந்து எங்கன்னா வந்து வெளியே போகணும், சில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி வந்து பாண்டி போவாங்க, ஹில் ஸ்டேஷன் போவானுங்க, ஒரு பைக்கில் வந்து ஒரு ரைடு போகணும், ஒரு ரோடு வந்து நீட்டாக இருக்கணும், ஒரு சில் ஏரு, அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போவாங்க. ஆனால் சென்னைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பழவேற்காடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது ரொம்ப வந்து அண்டர்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். பீச் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ அந்த பீச் மட்டும் இல்லாமல் போகிற ரோடே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் ஃபீல் இருக்குது. ரோடு நடுவில் மாடு படுத்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபுல்லாக ஒரே வயல்வெளியாக இருக்கிறதா இருக்கட்டும். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேக்ட்ராப்பே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த போகிற லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க, எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது, எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்து என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோக்குள்ளே வாங்க, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே நம்ம பைக்கை நிப்பாட்டிட்டு சும்மா இந்த சீனரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. அப்படியே பச்சை பசேல்னு, மேகமும் வந்து பெருசாக வந்து ஒரு மேகமூட்டம் இல்லாமல். ஆக்சுவலி காலையிலாம் செம மழை, 4 மணி 3 மணிக்கெலாம் வந்து செம மழை பெஞ்சது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:39 ஆக போகுது. வெயில் ஓவராக இருக்குது, தெரியும் உங்களுக்கு. பயந்துனே வந்தோம் எங்கே மழை பெய்யுமோன்னு. ஆனால் மழை இல்லை அது வரைக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. அப்படியே அமைதியாக இருக்குது, செமையாக இருக்குது. ஒரு மைண்டுக்கே வந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பப்போ இந்த மாதிரிலாம் வரணும் போல இருக்குது. நம்ம சிட்டியில் ஒரே பில்டிங்கு, புகையும் அது இதையும் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பச்சை பசேல்னு ஒரு இடத்த பார்க்கும்போதே வந்து அப்படியே பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, புதுசாக இருக்குது. நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா இதுக்கெலாம் பெருசாக பார்க்குறாங்களா. என்ன மாதிரி சென்னையிலே வாழ்ந்து வளர்ந்த பசங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு இடம்லாம் வந்து உண்மையிலேயே எங்கன்னா ஊருக்கு போனால் பார்க்குறது தான். அதுவும் எனக்கு வந்து சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி எதுவும் வெளியும் இல்லை, எல்லாமே சென்னை தான். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சென்னை தான். ஸோ நான் ஊருக்கு போகிறதுன்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்ததால் ஜஸ்ட் சென்னையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படி சொல்ல சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, நான் அப்படியே போகிறேன். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியா கிளியராக இல்லை. போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இங்கே சுற்றி யாருமே இல்லை. அங்கே இருக்கானுங்க 3 பேர், 3மே நம்ம பசங்க தான். நம்ம ராஜ் ஹேமந்த்லாம் அங்கே தான் இருக்காப்புல, கூட ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. அதை தாண்டி இங்கே சுற்றி முற்றி உங்களுக்கு வீடியோலையும் சரி ஒரு காக்கா சத்தம் கூட கேட்கல, அந்தளவுக்கு அமைதியாக இருக்குது. குயில் காக்கா ஏதோ ஒன்று கத்துது, அதை தவிர்த்து ஒரு மனுஷங்க சத்தம் கேட்கல. அப்பப்போ ஒரு ட்ராக் போகுது, அந்தளவுக்கு வந்து பக்காவாக இருக்குது இந்த இடம். சரி, ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த வேலை டைம் ஆக கிளைமேட் வந்து செம்மையாகிட்டே வருது. வீடியோவில் மாட்டிக்கிட்டான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே ஏரியா குளமா, இதுக்கு பேர் கூட எனக்கு தெரில, செம்மையாக இருக்குது. இங்கே ஆக்சுவலி பேர்ட் சாங்க்சுவரி மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரில, நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது போல். இவன் வேறு நம்மளை வீடியோவில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், தப்பாக வந்து ஏதோ கற்றுது. நிறைய பறவைகள்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து எந்த பறவையும் இருக்க மாதிரி தெரில. மேபி இது சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்துட்டு இங்கே அப்படியே வந்து மீன் ஏலக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அப்படியே வந்து இங்கேயே வந்து காசிமேட்டெல்லாம் எப்படி வந்து மீன் வந்து பிடிச்சிட்டு அப்படியே வியாபாரம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம கேட்டோன்னா வந்து தனியாக போட்டிங் கூட வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க போல இருக்குது. நிறைய பேர் போகிறாங்க, டிஸ்டன்ஸ்லலாம் பார்த்தா தெரியுறாங்க. ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி தனியாக வந்து பே பண்ணி போகிறதுனா வந்து நம்மளும் கூட போகலாம்.
ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இங்கே நிறைய பேர் இந்த மார்க்கெட்டுக்கு தான் வந்து இந்த இடமே ஃபேமஸ். சண்டேஸ்லாம் வந்து செம கூட்டம் இருக்கும். இன்றைக்கி டியூஸ்டே தான், அவ்வளோ கூட்டம் இல்லை அதனால். ஸோ நீங்கள் வந்து சண்டேஸில் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா செம கூட்டம் இருக்கும் கண்டிப்பாக. லாஸ்ட் பீச்சுக்கு வந்துட்டோம். யாருமே இல்லை பீச்சில், ஆக்சுவலி யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் ஆளுங்களே இருக்காங்க பாருங்கள். எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களே இல்லாத ஒரு இடமா இருக்கா. ஐ ஹேட் ஹியூமன்ஸ் ஆக்சுவலி, ஏன் தெரியல. பட் கூட்டமான இடங்கள் அதெல்லாமே வந்து ஏனோ தெரியவில்லை, எனக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி வந்து அப்படியே அமைதியாக நம்மளும் நேச்சரும் மட்டும் அப்படியே நம்ம ஹெட்செட்டில் லைஃப் ஆஃப் ராம் போட்டு கேட்டே போகிறோம். நல்லா தான் இருக்கும். இந்த பீச் மாதிரிலாம் நடக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லவ்வர்ஸ்லாம் வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் போல. ஆக்சுவலி இங்கே வந்து பீச்சில் வந்து ஒரு 3 லேயரில் தெரியும். 3 லேயர்னால் 3 கலரில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்ன அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பீச்சுக்கு வந்துட்டு தண்ணியில் கால் வைக்காமல் போனோன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து சாமி குத்தமாயிடும். ஆனால் இங்கே ஏதோ ஒரு 3 லேயர் 4 லேயர் தெரியும்னு சொன்னாங்க. யூஷுவல் டைம்ஸில் அதெல்லாம் தெரியும் போல். இப்போ பார்த்தா வந்து தெரியவே இல்லை. ஆக்சுவலி இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து ரொம்ப இறக்கமாக இருக்குது. எப்பயும் வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குமா, இப்போ வந்து ரொம்ப இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து அந்த லேயர்ஸ்லாம் வந்து நமக்கு தெரியல. அழகாக காட்டலாம்னு நினச்சோம், காட்ட முடியல. இப்போ கூட அந்த 3 பேர் என்ன பண்ணுறானுங்கன்னே தெரில. தண்ணியில் கூட கால் வைக்காமல் அப்படியே நின்றுருக்கானுங்க. சரி, நம்ம கொஞ்ச நேரம் பீச்சை ரசிப்போம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை, செம காலியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து காக்க கட்ட சூர்யா மாதிரி உயிரேன்னு வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கூட வரலாம். யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னும் போது அது வேறு ஒரு லெவல் ஒரு ஃபீல் தான். நம்ம மெரினா பெசநகர்லாம் போனால் கூட இவ்வளோ காலியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ பீச்சில் வந்து அந்த டீசன்சி அந்த ஃபேக்டர்லாம் மறந்துட்டு நம்மளாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்பாட் வந்து பக்காவாக இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வந்து உள்ளே இறங்கிட்டாங்க. அடுத்து நானும் உள்ளே இறங்க போகிறேன். நானும் போய் ஃபுல்லாக நினைச்சிட்டு வரேன். பக்காவாக ஒரு குளியில் போட்டாச்சு. பீச்சுக்கு பாய் சொல்லிட்டு வெளியே போகிற டைம் வந்துருச்சு. டாட்டா பாய் பாய். இப்போ அப்படியே போயிட்டு வெளில எதனா சாப்பிட்டு, ஏன்னா உள்ளே இவ்வளோ நேரம் நீச்சல் அடித்தோன்னு சொல்ல முடியாது. தண்ணியில் விளையாடினதில் வயிறெல்லாம் கபன்னு பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அப்படியே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வண்டி எடுத்தோன்னு வைங்க, சர்ன்னு வீடு தான். அச்சி போட்ட மாதிரி டயர்டுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு ஒரு கடையை கண்டுபிடிச்சி அதை உட்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. பக்காவாக ஒரு பிரியாணி கடை. பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். நல்லா ஆவி பறக்க சுட நம்ம தான் போனியே பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆஹா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு வழியாக அலைஞ்சி திரிஞ்சு ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இன்றைக்கி ஆக்சுவலி பந்து போல் இருக்குது. ஸோ நிறைய கடை இல்லை. அட்லாஸ்ட் ஒரு கடையை கண்டுபிடிச்சி சாப்பிட்டதும் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஊர் ஃபீல் தான். ஒரு ஃபேன் இல்லை, உட்கார இடம் இல்லை, அப்படி சாப்பிட்டோம். எப்படி இருந்துச்சு அப்படின்ற கேள்வி மட்டும் கேட்காதீங்க. அது சொல்கிற மாதிரி பதில் இருந்தால் நான் உள்ளே சொல்லியிருப்பேன். ஏதோ அப்படி இப்படி இன்றைக்கி விலாக் வந்து நானும் கொஞ்சம் எடுத்து தேத்திட்டேன். உண்மையை சொல்லலாம், நானே வந்து இப்போ தான் விலாக் எடுக்க கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அரைக்குறையாக அப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் நானே வந்து என்னை பெட்டர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது வரைக்கும் விலாக் பார்த்த உங்களுக்கெல்லாம் தேங்க்யூ. இதுக்கப்புறம் இதை விட பெட்டரான ஒரு விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஆகாஷ்.